யாருக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்றே தெரியாத அளவிற்கு நிலைமை மாறியுள்ளது. அப்படி ஒரு சம்பவம் தான் குன்னூரில் அரங்கேறியுள்ளது. கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து தனது குடும்பத்தோடு ஆராதனை பாடல்களை பாடி கிறிஸ்துமஸ் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கும் போதே 46 வயதை கொண்ட பிரான்சிஸ் என்பவர் மாரடைப்பால் சரிந்து விழுந்தார். தருமபுரி திருச்சபையை சேர்ந்தவரும் ஆன்மீக தேடலில் தன்னை ஆழமாக ஈடுபடுத்திக் கொண்டவருமான பிரான்சிஸ் என்பவர் ஊட்டியில் நேற்று இரவு 2024 டிசம்பர் 6ஆம் தேதி கிறிஸ்துமஸ் கீத பவனிக்காக தனது திருச்சபை குழுவோடு இணைந்து வீடுகள் தோறும் வீதிகள் தோறும் சென்று இறைவன் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய பாடல்களை பாடி கிறிஸ்து பிறப்பு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருந்தார். இந்த முறை தான் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து பிறரை மகிழ்விக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த குழுவில் ஈடுபட்ட அவர் இறைவன் இயேசு கிறிஸ்துவை பாடி பிறரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் தருணத்திலேயே மாரடைப்பால் இறைவனடி சேர்ந்துள்ளார். இவர் சிறந்த பன்முக திறமைக்கு சொந்தக்காரர், சிறந்த பண்பாளர், நல்ல அணுகுமுறை கொண்டவர், ஆலய தன்னார்வ தொண்டர், சிறந்த ஆன்மீக ஒழுக்கமுடையவர் என்று அவரது திருச்சபையை சேர்ந்த மக்கள் தெரியப்படுத்தியுள்ளனர். உயிர் தந்த இயேசுவை உயிர் போகும் நேரத்திலும் பாடி இறைவனடி சேர்ந்த இந்த சம்பவம் தற்போது வைரலாகி உள்ளது. அந்த நேரத்தில் எடுக்கப்பட்ட காணொளி காட்சிகளும் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி கொண்டுள்ளது. 46 வயதை கொண்ட பிரான்சிஸ் என்பவரை இழந்து நிற்கும் அவரது குடும்பத்தின் ஆறுதலுக்காக நாம் ஜெபிப்போம். இதுபோன்ற கிறிஸ்துமஸ் கீத பவனி நேரத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தாவாக வேடம் அணிந்து வருபவர்கள் நல்ல காற்றோட்டம் உள்ள நிலையில் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த காணொளி குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். ஜெபத்திற்காகவும் விழிப்புணர்விற்காகவும் இந்த காணொளியை மறவாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.